ஆனால் ஒரு காலத்தில் வந்து 2013, 12லலாம் வந்து குண்டும் குழியுமா இருக்கும். அதாவது அரக்கோணம் டு திருவள்ளூர் திருவாங்காடு போனோம்னாலே எப்படியும் ஒரு 1½ ஹவர் ஆகிடும். ஏன்னா அந்த லெவலுக்கு இருந்தது ரோடு. ஸோ எந்த வண்டியுமே போக முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் 2015லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு ரோடு போட்டு. மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் எந்த பக்கம் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல. லெஃப்ட் சைடில் தான் வரும்னு நினைக்கிறேன், இன்னும் 2 லேனு. ஆனால் நிறையா பிளேசஸ்லாம் மாறிடும், இல்லை லொக்கேஷன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இப்போது ஒரு பின்பெண்ட் வரும், அதுதான் வந்து எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு கரெக்டான ஐடியா இல்லை எனக்கு. ஏன்னா இந்த பின்பெண்ட் வரப்போகிற பின்பெண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. சும்மா இல்லைங்க, நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ ஏன்னா அது பின்பெண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுறது, வேகமாக நைட் டைமில் தான் மோஸ்ட்லி லாரிங்க போயிட்டுருக்காங்க. நைட்டில் வந்து திரும்பும்பொழுது என்ன ஆகுது, அவங்க நார்மல் டேர்ன் நினைப்பாங்க. ஆனால் அது பின்பெண்டுனால பிரிட்ஜு உடச்சிட்டு கீழே போய் விழுந்திருக்கு வண்டிகள் ஆப்போசிட்டில். ஸோ இந்த இடத்துல எப்படி அவங்க வந்து இந்த பெண்டு, முக்கியமான பெண்டு இதை தான் அவங்க வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி ஏகப்பட்ட வண்டிங்க அங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு பெண்டு ஒன்று வரும், வாங்க அந்த பெண்டை பார்க்கலாம். சில பேர் எங்கள் ஊர் மக்களோட பொதுவான கருத்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸே இல்லாத ஊருக்கு எதுக்கு ரோடு அப்படின்றாங்க. ஸோ அது எனக்கே புரியலை என்ன இதுன்ட்டு. ஆனால் பஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து அரக்கோணம், திருவள்ளூர் டு அரக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 2 பஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து சீனியர்ஸா பஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து 9 மணிக்கு ஒரு வாட்டி வரும், அப்புறம் 11 மணிக்கு ஒரு வாட்டி வரும், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து 105C இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இருக்கான்னு தெரியல இப்போ. அதுக்கப்புறம் 10:15 ஒன்று வரும், 2:15 ஒன்று, அவ்வளோதான். மோஸ்ட்லி எனக்கு இந்த அளவு தான் தெரியும். ஏன்னா 3 ஹவருக்கு ஒரு வாட்டி, 4 ஹவருக்கு ஒரு வாட்டி பஸ் வர ரூட் தான் இது. ஸோ அந்த அளவுக்கு டெவலப்டு இல்லை. முன்னாடி இடம் பார்த்தீங்கன்னா இந்த டர்னிங் தான், இந்த டர்னிங்லேயும் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் ஏறும்போது தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்தும் இது 2 தான் வந்து மேஜர் லிங்க்கு. இந்த 2 எப்படி ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டர்னிங்ஸில் வந்து ஓவர்டேக் பண்ணவே கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற எல்லா டிரைவருமே ஓவர்டேக் பண்ணுறது தான். தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு புரியல. இந்த லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் நடக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1 ஹவர் ஆச்சுன்னா பார்த்துங்க. ஏன்னா நம்ம வேகமாக வண்டியில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி கிடைக்காது. புரியுதுங்களா? ஹிஸ்ட்ரி கிடைக்காத ஒரே காரணத்தால் தான் நாங்கள் ஸ்லோவாக தான் ஒரு 40லேயே ஃபுல்லாக கவரேஜ் வரணும் நமக்கு. ஏன்னா எந்தெந்த இடத்துல எப்படி மாறுது அப்படின்றது நம்ம வந்து ஒரு காலத்தில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். என்னோட ஒரு ஆசை அவ்வளோதான். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி மாறும், என்னெல்லாம் மாறிச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்காது. டேட்டாஸ் நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி போட்டோம்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இந்த டர்னிங்காக எடுக்கிறாங்க. இந்த டர்னிங்கில் மோஸ்ட்லி ஒரே ஒரு ஸ்கூல் பஸ் மட்டும் கவுந்துருக்கு. அது ஒன் டிரைவர் தப்பு தான் அது, மற்றபடி ஒன்றும் இல்லை. பின் பெண்டில் ஓவர் ஹை ஸ்பீடில் வந்து தப்புனாரு. நல்ல வேலை குழந்தைங்க இல்லை, எம்டி வண்டியில் எதுவும் அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே ஸ்கூல் பஸ் ஓட்டுறவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஸ்பீட் கண்ட்ரோல் மீட் வச்சு வண்டி கொடுக்கணுன்றது அந்த ஸ்கூல் பஸ் ஓட்டுறவங்க. ஏன்னா குழந்தைங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலி இது வரைக்குமே வந்து எல்லாருக்கும் போர் அடிச்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்சஸ்.